தமிழ் சினிமால பேய் படங்கள காஞ்சனாவுக்கு முன்ன, காஞ்சனாவுக்கு பின்னன்னு 2ஆ பிரிச்சிடலாம். ஏன்னா, காஞ்சனாக்கு முன்ன வரைக்கும் பேய் படம்னாலே பயந்துகிட்டே பார்த்த தமிழ் ரசிகர்கள முதல் முறையா நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ற மாரி ஒரு புது ட்ரெண்ட உருவாக்குன படம் அது. ஆனா, ஒரு கட்டத்தில அது பேய வெறும் காமெடி பீஸாவே மாத்திடுச்சு. பேய்க்குன்னு இருந்த ஒரு மரியாதையே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? இந்த மாதிரி படங்களால தான். வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது அகத்தியா திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடியறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ அகத்தியா திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? ஜீவா சினிமால ஆர்ட் டைரக்டரா இருக்காரு. தான் ஒர்க் பண்ற ஒரு படத்துக்கு ஆர்வ மிகுதியில சொந்த காசை போட்டு கடனை எல்லாம் வாங்கி ஒரு பழைய பங்களா செட்டை போடுறாரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பத்திலே நின்னு போயிடுது. ஜீவா டென்ஷன் ஆகுறாரு. அவரை லவ் பண்ற ராஷிகண்ணா அந்த பங்களாவை அப்படியே ஒரு பேய் பங்களாவா மாத்தி டிக்கெட்டை போட்டு வித்தா போட்ட காசை எடுத்துடலாம்னு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அப்ப பங்களாவுக்கு அடியில புதஞ்சு கிடக்கிற ஒரு பழைய பியோனவை வெளியே எடுக்கிறப்போ அவங்கள பயமுறுத்துற மாதிரி அந்த பங்களாக்குள்ள அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடக்குது. ஆனா அந்த மர்மங்களுக்கு பின்னாடி தனக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கிறதா ஜீவா நம்புறாரு. அதை தெரிஞ்சுக்கிற முயற்சியில இறங்குற அவருக்கு காத்திருந்த அதிர்ச்சிகள் என்ன, ஆபத்துகள் என்ன, கடைசியில் அவர் தேடினது அவருக்கு கிடைச்சதா இல்லையாங்கிறது தான் கதை. இதுக்கு நடுவில் காலனி ஆதிக்க கொடுமைகள், தேசபக்தி, விடுதலை போராட்டம், பரம்பரை சித்த மருத்துவம், இன ஒடுக்குமுறை, வானியல் அபூர்வ நிகழ்வு, தெய்வ சக்திகள்னு ஏகப்பட்ட அம்சங்களை கலந்தடிச்சு நம்மளை கவர நினைச்சிருக்காரு இயக்குனர் பா. விஜய். ஆனா கடைசியில் எதுவுமே ஒன்னோடு ஒன்று இயல்பா ஒட்டாம எல்லாமே துண்டு துண்டா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத சலிப்பான காட்சி அனுபவமா ரொம்ப மேலோட்டமா கடந்து போகுது. சரி, குறைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? 1940கள்லயும் இப்பவும் 2 டைம் லைன்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை. பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரி, அதுக்கு கவர்னரா இருந்த கொடுங்கோலனோட பங்களா, அவங்க பண்பாட்டு முறை, சாரட்டு வண்டி, பழைய 18mm ப்ரொஜெக்டர், ஆடியோ ரெக்கார்டர்னு படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் அந்த காலகட்டத்தை அப்படியே கண்ணு முன்ன கொண்டு வந்து நிறுத்திடுது. படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் ஒரு சில இடங்கள் தவிர ரொம்ப பிசிறடிக்காம சிறப்பாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் படத்துக்கு அப்புறமா ஜீவாவுக்கு மறுபடியும் ஒரு அமானுஷ்ய வகைரா படம் டிராப் ஆனதும் அதை தாங்கிக்க முடியாம டென்ஷன் ஆகுறது, உடல்நல பாதிக்கப்பட்ட அம்மாவை நினைச்சு கலங்குறது, அவங்க உயிரை காப்பாற்ற கடைசி வரைக்கும் போராடுறது, பேயோட சண்டை போடுறதுன்னு முடிஞ்ச வரைக்கும் தன்னோட இயல்பான பெர்ஃபார்மன்ஸ்னால படத்தை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஆனா அவருக்கான காட்சிகள் தான் அதுக்கு பெருசா கை கொடுக்கலன்னு சொல்லணும். ஹீரோயின் ராஷி கண்ணாவுக்கு பெருசா வேலை இல்ல. பேய் பங்களாவை செட் பண்ண உதவுறதோட அவங்க வேலை முடிஞ்சு போயிடுது. ஆனா படத்துல ஹீரோ ஹீரோயின் தாண்டி முழுசா நம்ம மனசை கவர்றவர் அர்ஜுன் தான். சித்த மருத்துவத்தோட மகத்துவத்தை புரிய வைக்கிற அந்த சித்த மருத்துவர் கேரக்டர் அட்டகாசமா பண்ணியிருக்காரு. சித்த மருத்துவர்னா வேட்டி சட்டை கொண்ட குடுமின்னு இல்லாம அவர் ரொம்ப மாடர்ன் லுக்ல காட்டினதுக்காகவே டைரக்டர் பா. விஜய பாராட்டணும். முக்கியமா பிரெஞ்சு கவர்னர் தன்னை மட்டம் தட்டுறப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் அர்ஜுன் செம்மையா அஸ்தராரு. பிரெஞ்சு கவர்னரா நடிச்சிருக்க எட்வர்ட் ஸ்வானன்பிளிக் ஒரு அமெரிக்க நடிகர். திமிரும் ஆணவமும் நிறைஞ்ச அந்த கேரக்டரை அவரை சிறப்பா பண்ணி பயங்கரமா நம்ம விருப்ப சம்பாதிக்கிறாரு. அவர் தங்கச்சி ஜாக்குலினா நடிச்சிருக்க மெட்டில்டாவுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான கேரக்டர். இவங்களை அர்ஜுன் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு காட்சி வரும். அதுல 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மத்தபடி ஜீவாவோட அம்மாவா ரோகிணி பரிதாபத்துக்குரிய அந்த கேரக்டர்ல நிஜமாவே நம்ம பரிதாபத்தை சம்பாதிக்கிறாங்க. இவங்களை தவிர படத்துல ஷாரா, ரெடின் கிங்ஸ்லே, சார்லி, செந்தில், ராதா ரவி, டெல்லி கணேஷ், யோகி பாபு, விடிவி கணேஷ், அபிராமி, பூர்ணிமா பாக்கியராஜன் ஏகப்பட்ட பிரபலங்கள் இருக்காங்க. இதுல ராதா ரவி மட்டும் அங்கங்க கொஞ்சம் நம்மள சிரிக்க வைக்கிறாரு. மத்தபடி சொல்லிக்கிற மாதிரி வேற யாருக்குமே அவங்க ஸ்கோர் பண்ற மாதிரி முக்கியத்துவமான காட்சி படத்துல ஒண்ணு கூட உருப்படியா இல்ல. அந்த டெக்னிக்கல் சைட் தீபக்குமாரோட சினிமாட்டோகிராஃபி, இருட்டு, வெளிச்சம், இன்டோர், அவுட்டோர், பீரியட் ஃபிலிம்கான டைம் லைன், அப்புறம் நிகழ்கால காட்சிகளுக்கான மூட, அதுக்கான டோன்ஸ்ல தெரியல அப்படியே தத்ரூபமா கொண்டு வந்துருது. படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. இன்டர்வல் பிளாக்லயும் கிளைமாக்ஸ் சமயத்திலயும் அவரோட தனி முத்திரை நல்லாவே தெரியுது. ஹாரர் அண்ட் காமெடி எலிமெண்ட்ஸ்க்கு தேவையான டோன்ஸ்ல பின்னணி இசையும் சிறப்பாவே இருக்கு. படத்துல மொத்தமே 2-3 பாடல்கள் தான். அதுல காற்றின் விரல் பாட்டை படத்தோட ப்ரமோஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலா அது ரொம்ப விஷுவல் ரிச்சான ஒரு பாடல். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜீவா ராஷிகண்ணா லவ் போர்ஷன்ல ஏதாவது ஒரு இடத்துல அதை பயன்படுத்திருக்கலாம். எதனால அதை தவிர்த்துட்டாங்கன்னு தெரியல. மத்தபடி இளையராஜா சாரோட அற்புதமான மெலடியான என் இனிய பொன்னிலாவை பாட்டை செமையா ரீமிக்ஸ் பண்ணி அர்ஜுனோட போர்ஷன்ல பயன்படுத்திருக்காரு யுவன். அதை கேட்கறப்பவே அவ்வளவு உற்சாகமா சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பாடலோட லவ் மூடுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம அர்ஜுன் சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்கிற காட்சிக்கு மேலே அதை ஓட விட்டுருக்காங்க. மொத்தமாக ஒரு நான் சிங் மோட்லேயே அந்த பாட்டு ஓடி முடியுது. சத்தியமாக இது என்ன விதமான ரசனைன்னு புரியல. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மிக்சிங்லையும் சில காட்சிகளில் பயங்கரமாக சொதப்பி இருக்காங்க. ஜீவாவும் ராஷிகண்ணாவும் ரொம்ப சீரியஸாக பேசுகிற முக்கியமான ஒரு காட்சியில் கேமரா 2 பேரையும் வேகமாக மாற்றி பேன் பண்ணி காட்டுற மாதிரி படமாக்கி இருக்காங்க. அந்த ஒவ்வொரு பேன் மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அவங்க பேசுறதோட உண்மையிலேயே அந்த சவுண்ட் எஃபெக்ட் முக்கியமானது தெரியல. அந்த அளவுக்கு அந்த காட்சி அது பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. அதே மாதிரி அர்ஜுன் சித்த மருத்துவத்தோட மகத்துவத்தை பத்தி விளக்குற காட்சியில அவர் பேசுறதே காதல விழாத அளவுக்கு பிஜிஎம் பயங்கரமா டாமினேட் பண்ணுது. ஒரு நல்ல மெசேஜை சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. அதே சமயம் அதை அவங்களே கெடுத்துக்கிற மாதிரியான காரியத்தையும் பண்ணிட்டாங்க. படத்தோட எடிட்டர் சான் லோகேஷ்க்கு என்ன குழப்பம்னு தெரியல. ஒரு படம் 2 டைம் லைன்ல ஓடுதுன்னா அதோட டிரான்சிஷன்ஸ் எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா நம்மளுக்கு புரியுற மாதிரி ஸ்மூத்தா இருக்கணும். பல காட்சிகள்ல அது ரொம்ப அப்ரப்டா இருக்கு. சில காட்சிலாம் எப்படா முடியுங்கிற மாதிரி ரொம்ப இழுவையா ஓடுது. படத்தோட பல பிரச்சனைகள்ல இதுவே முக்கியமானதாகவும் இருக்கு. தேசிய விருது பெற்ற மிக சிறந்த பாடலாசிரியர் பா. விஜய் சினிமால பாட்டு எழுதுறதை தாண்டி ஹீரோவை நடிச்சாரு. இதுக்கு முன்ன ஸ்ட்ராபெரி, ஆருத்ரான்னு 2 படங்களை இயக்குனாரு. அதில் அவரே ஹீரோவை நடிச்சாரு.
அகத்தியா அவரோட இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற 3வது படம். நிறைய விஷயங்களை படத்துல சொல்லணுங்கிற அவரோட முயற்சியும் நல்லெண்ணமும் புரியுது. ஆனா அவர் சொல்ல நினைக்கிற பல விஷயங்களை ஒரே படத்துல ஓவரா கொட்டிட்டாரு. அதுதான் இந்த படத்துக்கு பெரிய வில்லனா மாறிடுச்சு. கடைசியில எந்த வகையிலும் நம்மள கவர முடியாம பயங்கரமா சலிப்பாக்கி அனுப்புது. அபூர்வ நிகழ்வு, தெய்வீக சக்தி படத்துல இவங்க சீரியஸா சொல்ற பல காட்சிகள் படத்துல இருக்கிற பேய் காமெடியை விட கொடுமையான காமெடியா சிரிப்பை ஏற்படுத்துது. கிளைமாக்ஸ் சீரியஸா போய்கிட்டு இருக்க சமயத்துல தியேட்டர்ல நிறைய பேர் நிஜமாவே அந்த காட்சிகளை நொந்து நூடுல்ஸ் ஆகி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு படத்தோட இம்பாக்ட். மற்றபடி நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பேய் படம்னா முக்கியமா ஹாரர் காமெடினா நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன், அதை பார்க்காம விட மாட்டேன்னு நினைக்கிறவங்க தாராளமா படத்தை பாருங்க. ஆனா பார்க்குறப்போ நான் சொன்னதை கொஞ்சம் கேட்டிருக்கலாமோன்னு ஒரு நினைப்பு நிச்சயமா உங்க மனசுல ஓடும். அப்படிலாம் இல்லாம நிஜமாவே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஏன் பிடிச்சதுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.